கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் மிகவும் வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், இந்த வேதத்தில் 2 பகுதிகள் உண்டு. அது ஒன்று புறஜாதிகளை பற்றியது, ஒன்று இஸ்ரேல் ஜனங்களை பற்றியது ஒன்று. இப்பொழுது நம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பும் அவர்களுடைய குடிபெயர்தலும் என்பது தலைப்பிலே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இது தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்க வேண்டியது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அதை வாசிப்போம். 2 பேதுருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறதனுடைய சுய தோற்றமா இருக்காது. அப்படின்னா என்னன்னா, இங்க ஒரு ஸ்திரீனா ஸ்திரீ இல்லை, நட்சத்திரம்னா நட்சத்திரம் இல்லை, சூரியன்னா சூரியன் இல்லை, சந்திரன்னா சந்திரன் இல்லை. அப்ப இவைகளுக்கெல்லாம் வேதத்தில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சுய தோற்றமா இருக்காது. இப்பொழுது நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம், அதை பற்றி நாம் தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1வது வசனத்திலிருந்து பார்க்க கூடாது. 1வது வசனத்திலிருந்து பார்த்தோம்னா சப்ஜெக்டும் வேற மாதிரி போயிடும். ஆனா இது எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் கடைசி வசனமாக்கிய 17வது வசனத்தை புரிந்து கொண்டால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தை முழுவதுமாக தெளிவாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேலே கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இதை முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை பெற்ற மற்ற ஜாதி என்று யார் என்று சொன்னால், அது புறஜாதிகள். அது நம்மை குறிக்கிறது. அப்ப இந்த பிசாசு நம்மிடத்திலே வருகிறது. அப்ப இதற்கு முன்பாக பார்த்தது புறஜாதிகள் அல்ல. அப்ப புறஜாதிகள் அல்ல என்று சொன்னால் அது யாராக இருக்க வேண்டும்? அது இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் முழுக்க முழுக்க அது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் முதல் வசனத்தில் இருந்து பார்த்தோமானால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் இங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. இதை குறித்து ஏன் நீங்க சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முக்கியமான காரியம், இஸ்ரவேலுடைய ஜனங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மேசியா இன்னும் வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 11வது அதிகாரம் 25, 26வது வசனத்திலே நாம் பார்த்தால், மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். அது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் புறஜாதிகளை பற்றியும் அங்கு தெளிவாக கூறுகிறது. எப்படி கூறுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை அது ஒலிவ மரத்துக்கு இணையாகவும் புறஜாதிகளை காட்டு ஒலிவ மரத்துக்கு இணையாகவும் அது சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்ப இந்த ஒலிவ மரத்தினுடைய கிளைகளை தரித்து இந்த காட்டு ஒலிவ மரத்தினுடைய கிளைகளை அதிலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிளைகளை நறுக்கி இந்த காட்டு ஒலிவ மரமாக்கிய இந்த புறஜாதியார் அதிலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்க ஒரு காரியம் தெளிவாக சொல்லுகிறது, காட்டு ஒலிவ மரத்து கிளையவே வெட்டிட்டு ஒலிவ மரத்து கிளையை வெட்டிட்டு காட்டு ஒலிவ மரத்தை ஒலிவ மரத்தோட ஒட்ட வைப்பது உண்மையானால் இந்த காட்டு ஒலிவ மரக்கிளையை திரும்ப ஒட்ட வைப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இது எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேலுடைய ஜனங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், காணாமல் போன இஸ்ரவேல் அண்டைக்கே தவிர வேற எங்கேயும் போக வேணாம்னு சொல்றார். அதன் பிறகு இவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய மரித்து உயிர் தெழுந்த பிறகு சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் சொன்னார். இப்போ ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து இந்த ஒலிவ கிளைகள் எப்பொழுது வெட்டப்படுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே அந்த கிளைகள் ஒலிவ கிளைகள் வெட்டப்படுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலிலே இந்த காட்டு ஒலிவ கிளைகள் ஒலிவ மரத்தோடு ஒட்டப்படுகிறது. அப்படியானால் இந்த இஸ்ரவேலுடைய ரட்சிப்பு நின்று ரட்சிப்பு இல்லை என்று தள்ளி புறஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்தது. இப்ப புறஜாதியாரியாக ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறது. இப்ப இதுலதான் நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர் 11:25-26. அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். இப்ப புறஜாதியாருடைய நிறைவு அப்படின்னா, இந்த புறஜாதியாருக்கு ரட்சிப்பு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த புறஜாதியாருடைய ரட்சிப்பு நின்று இஸ்ரவேலுடைய ரட்சிப்பு தொடங்க வேண்டும். முதலாவது எப்படி அவருடைய ரட்சிப்பு நின்று புறஜாதியினுடைய ரட்சிப்பு தோன்றியதோ, அதே போல இப்பொழுது புறஜாதியினுடைய ரட்சிப்பு நின்று இஸ்ரவேல் ரட்சிப்பு தொடங்க வேண்டும். அப்ப இந்த நிறைவு இஸ்ரவேலும் புறஜாதியினுடைய நிறைவு எப்பொழுது நிறைவாகும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. அதைத்தான் நாம் வாசித்தால், இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். இப்ப எப்பொழுது இவனுக்கு ரட்சிப்பு தொடங்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீயோனிலிருந்து வந்து அவனுடைய இருதய கடினத்தை போக்கி அவிசுவாசத்தை போக்கி நம்முடைய புறஜாதியினுடைய ரட்சிப்பை நிறுத்தி அங்கே அவருடைய ரட்சிப்பு தொடங்குகிறது. அப்ப எப்பொழுது அவர் சீயோனிலிருந்து வருகிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சீயோனிலிருந்து எப்ப வருகிறார், எப்ப வரப்போகிறார்? இரண்டாவது வருகையிலே அவர் வரப்போகிறார். அப்ப இந்த இரண்டாவது வருகையிலே இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஆயத்தமா இருக்கிறவர்கள் அனைவரும் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எப்படி இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இங்கே இருக்கிறது. வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்ப இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு நாம் பதில் தெரிய வேண்டும். இந்த கிறிஸ்துவுக்குள் வந்தவர் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு உரிய கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் இந்த ஞானஸ்தானத்தை பெற்று அதிலேயே அந்த ரட்சிப்பிலேயே நிலைத்து இருக்கிறவர்கள் அங்கே போவார்கள். இது புறஜாதிகள் என்பது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களிலும் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்திலே நாம் தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை இந்த ஜனங்கள் பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து, இவர்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பும் பயமும் அவர்களுக்கு வந்து சேர்கிறது. அது என்ன பிரமிப்பு என்று சொன்னால் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். கேள்வி என்ன என்று சொன்னால், யார் அந்த ஸ்திரீ? அது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு வேதத்திலே ஸ்திரீ என்றால் யார் என்று குறிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 18வது வசனம். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே என்றார். அப்ப இங்க எதை குறித்து இங்கே சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கே ரோம் நகரத்தை பற்றி சொல்லுகிறது. ரோம் என்பது ஒரு நகரம், ரோம் என்பது ஒரு நாடு. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இங்கே இந்த ஸ்திரீ யாரை குறிக்கிறது என்று சொன்னால், இங்கே எருசலேம் நகரத்தை குறிக்கிறது. அடுத்தபடியாக இஸ்ரவேல் நாட்டை குறிக்கிறது. இதை மறந்து போக வேண்டாம். அதாவது இங்கே ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் நாடு. அடுத்தபடியாக அவள் சூரியனை அணிந்திருந்தாள். இந்த சூரியன் யார் என்பதை நாம் பார்த்தோமானால் வாசிப்போம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப நீதியின் சூரியன் யார் என்று சொன்னால், இங்க இயேசு கிறிஸ்து தான் இங்க நீதியின் சூரியன் என்று இங்க நம்ம பொருள் கொள்ள வேண்டும். அப்ப நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் என்று சொன்னால், இங்க நீதியின் சூரியன் என்பது இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள், இந்த இஸ்ரேல் நாடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்பொழுது அவர்களுடைய நிலைமை என்ன என்று சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்து மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவருடைய சீஷர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவது, இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 3 காரியங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இவர்கள் முதலாவது என்ன செய்கிறார்கள்? நீதியின் சூரியனை அவள் தரித்திருக்கிறாள் என்று சொன்னால், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய கால சத்தத்தோடு இறங்கி வரும்போது அதை பார்த்தவுடனே இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இரண்டாவது, வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்திலே விழுந்து, அவனை என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். இனி இதுதான் முக்கியம். தேவனை தொழுதுகள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவியாய் இருக்கிறது. இப்ப யாரு இங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி எங்க இருக்கிறது? தீர்க்க தரிசன வசனத்துல இருக்கு. தீர்க்க தரிசன வசனம் எங்க இருக்கு? இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. இப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் புதிய ஏற்பாடை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவியா இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஸ்திரீ ஒரு சந்திரனின் மேல் நிற்கிறாள். வாசிப்பது. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். இதை நம்ம பார்த்துட்டோம். நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். இரண்டாவது பாருங்க, அவள் பாதங்களின் கீழே சந்திரனும். அப்ப பாதங்களுக்கு கீழே என்ன இருக்குன்னா சந்திரன். இந்த சந்திரன் என்பது எது என்பது இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சந்திரனுக்கு தனியாக ஒளி கிடையாது. இந்த ஒளி யாரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால்
இயேசு கிறிஸ்துவிலிருந்து வரணும், சூரியனிடத்திலிருந்து வர வேண்டும். அப்ப சூரியனிடத்திலிருந்து வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பற்றியதான சாட்சி தீர்க்க தரிசன ஆவியாய் இருக்கிறது, அது வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே இருக்கிறது. அப்பொழுது யார் மேலே இவர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சந்திரன் மேலே நிற்கிறார்கள். இந்த சந்திரன் மேலே அந்த ஸ்திரீ நிற்கிறாள். அப்ப சந்திரன் மேலே நின்னா என்ன ஆகும் என்று சொன்னால், வாசிப்போம் சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த ஸ்திரீ அந்த சந்திரன் மேல நிற்கும் போது காலும் வெளிச்சமா இருக்கும், பாதைக்கும் வெளிச்சம் கிடைக்கும். அப்ப அது எது என்று சொன்னால் அது வசனம். அது வசனம் எங்கே இருக்கிறது? வேதத்திலே இருக்கிறது. ஆகையினாலே இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இவர்கள் சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், வேத வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தபடியாக அந்த வெளிப்படுத்தல் 12:1 வாச்சோம்னா, அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன. இப்ப இந்த இடத்துல நாம் ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரம் என்பது எது? அப்பதான் அவன் தலையில 12 நட்சத்திரத்தை அவன் தரித்திருக்கிறாளா என்பது நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சாதான் இவள் எதை தரித்திருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை வாசிப்போம். தானியேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இங்கே நட்சத்திரம் யார் என்று சொன்னால் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அப்ப நீதினா என்ன? அப்ப நீதிக்கு உட்படுத்துகிறதுனா என்ன? அப்ப இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்துல அவர் ஞானஸ்நானம் பெறும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது, இப்பொழுது இடம் கொடு என்று சொல்லுகிறார். அப்ப அநேகரை நீதிக்குள்ளாக உட்படுத்தினவர்கள் என்றால் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர்கள் என்பதை நாம் உங்க பொருள் கொள்ள வேண்டும். அப்ப அநேகருக்கு இந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து நீதிக்கு உட்படுத்தினவர்கள் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்கள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த ஸ்திரீ இந்த 12 அப்போஸ்தலரையும் அவர்கள் தலையிலே கிரீடமாக எடுத்துக்கொண்டார்கள். அதாவது இந்த 12 நட்சத்திரங்களும் 12 அப்போஸ்தலர்கள், இந்த 12 அப்போஸ்தலர்கள் சொல்லக்கூடிய அந்த வேத வசனங்களை தங்களுடைய மூளையிலே ஏற்றுக்கொள்ள அவர்கள் வசதியாக அவர் கிரீடம் வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த முதல் வசனத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். சூரியனை அணிந்திருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், பாதத்தின் கீழே சந்திரன் இருந்தது, அது வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டால், 12 நட்சத்திரத்தை அவர் தரித்திருந்தால் அந்த 12 நட்சத்திரம் 12 அப்போஸ்தலர், 12 அப்போஸ்தலரையும் அவர் தரித்து கொண்டார். இவ்வளவு தெளிவாக முதல் வசனத்தை பார்த்து விட்டோம். அடுத்ததை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இங்க இந்த ஸ்திரீ இவள் பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும். உலகத்துல அதிகமான ஒரு கடினமான ஒரு செயல் எது என்று சொன்னால் பிள்ளை பெறுவது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்ப இந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்ப எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கணும், எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கணும். இது என்ன வேதனை? இது அற்புதமா இருக்குது இல்லையா? இது ஒரு ரகசியமா இருக்கிறது இல்லையா? இதை நாம் கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்ப இது என்ன என்று சொன்னால், வானத்திலே இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்த்த உடனே, ஐயோ மேசியாவை நான் குத்தி கொண்டேனே, மேசியாவை நான் சிலுவையிலே அறிந்தேனே, ஏற்கனவே மேசியா வந்து விட்டாரே, இப்பொழுது திரும்ப வந்திருக்கிறாரே, இவரையா நான் அந்த கொடுமைப்படுத்தினேன்,
இவரையா நான் சிலுவையிலே அறைந்தேன், இவரையா நான் குத்தினேன், இவரையா நான் தலையிலே முள்முடி சூட்டினேன், இவருடைய முகத்திலேயா நான் காரி துப்பினேன், இப்படி என்று நினைத்து 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 அவர்களுக்கு வேதனை பெருகி அவர்கள் தாங்க முடியாத வேதனையினாலே, இந்த கற்ப வேதனையினாலே ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். என்ன ஆண் குழந்தை? அது ரட்சிப்பின் ஆண் குழந்தை. இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து விட்டாள். இவள் பயங்கரமான ஒரு வேதனையிலே பெற்றெடுத்தாள். இதை குறித்த தீர்க்க தரிசனம் வேறு ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் 66வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம். பிரசவ வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரு நாளில் பிள்ளை பேர் வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சீயோனோவினில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. இங்க ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். பிள்ளை பேரு வருமுன்னே அங்கே பிள்ளை பெற்றாலும் வருது, ஆனா கடைசியில வருத்தப்பட்டு பிள்ளையை பெற்றாலும் வருது. இது யார் என்று சொல்லுகிறது? ஒரு தேசம் முழுவதுக்கும் ஒரே நாள் பிள்ளை பேர் வருமோ? ஒரு தேசம் முழுவதுக்கும் பிள்ளை பேர் வருமோ? வருத்தப்பட்டு அழக முடியுமோ? பிள்ளையை பெற முடியுமோ? ஆனா நடந்திருக்குதே. இதை இன்னொரு வேத வசனத்தில் உறுதிப்படுத்த வேண்டுமானால் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. ஆணாய் பிறந்தவன் பிரசவித்தது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? இங்கே பாருங்க, இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு இதை பார்க்கிறாரு. அந்த பார்க்கும்போது அவர் கேட்கிறார், ஆண் பிரசவிக்க கூடுமோ? இதோ ஆண் இடுப்புல கையில வச்சிருக்கானே, இடுப்புல கைகளை வச்சிருக்கானே, முகமெல்லாம் வெளியேறி போச்சே. பாருங்க, ஒரு பிரசவ ஸ்திரீனுடைய அந்த முழு தோற்றத்தையும் இங்கே அவர் பார்த்து தெளிவாக அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். முகமெல்லாம் வெளுத்திருக்கிறது என்ன? நான் இப்படி பார்க்கிறது என்ன? ஆண்கள் பிரசவிக்க கூடுமோ? ஆமா, பிரசவித்தது. எப்படி? இந்த மேசியாவை நான் கொன்னுட்டு சொன்ன உடனே அங்கே இவர்கள் பட்ட வேதனை கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த வேதனையினால இங்கே பிள்ளை பேர் வருமுன்னே பிள்ளை பெற்றாலும் இருக்கு. அது என்ன என்று சொன்னால், இங்கே பிசிக்கலா அவள் பிள்ளை பேர் பெறல, அங்கே ஸ்பிரிச்சுவலா பிள்ளை பேர் பெற்றாள், வேதனை அடைந்தாள். அதுதான் ஒரு இடத்துல பிசிக்கலாகவும் ஒரு இடத்துல ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் கூட அந்த வசனத்திலேயும் கூட கடைசியிலே வருத்தப்பட்டு பிள்ளை பெற்றால்னு வருது. அப்படி என்று சொன்னால் இங்கே பிசிக்கலாகவும் அங்க ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்து நாம் சந்தேகமோ அல்லது கலங்கவே கூடாது. ஆக இங்கே ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக இங்கே பிள்ளை பெற்று எடுக்கிறார்கள். பிள்ளை பெற்று எடுக்கும் போது வருத்தப்பட்டு இந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்று எடுத்து இயேசுவை குழந்தையாக அவர் வைத்திருக்கிறார். அப்படி வச்ச உடனே பிசாசுக்கு பொறுக்குமா? பாருங்க, அடுத்தது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது வேறொரு அடையாள வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தெளிவா வேத வசனத்தை வாசிச்சா இன்னும் நமக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் சுருக்கமாக அதை நான் சொல்லுகிறேன். 7 தலை 10 கொம்பு இவர் வானத்திலே பார்க்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்திலே 7 தலை 10 கொம்பு கடலில் இருந்து ஏறி வருகிறதை பார்க்கிறோம். 3வதாக 7 தலை 10 கொம்பு என்று சொல்லி வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்திலே பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த 7 தலை 10 கொம்பு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 தலை என்று சொல்லுவது வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். இப்ப
இந்த 7 தலைகளுக்கு வேதம் 2 பொருள்களை விளக்கங்களை கொடுக்கிறது. அது என்ன என்று சொன்னால், 7 தலை என்பது 7 மலைகள். அடுத்தது, இந்த 7 தலை என்பது 7 ராஜாக்கள். இந்த இடத்துல என்ன பொருந்துகிறது என்று சொன்னால் 7 ராஜாக்களை குறிக்கிறது. யார் அந்த 7 ராஜாக்கள்? இந்த உலகத்திலே பிரபல்யமான ராஜாக்களாக இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அநேக நாடுகளை அவர்கள் ஆக்கிரமித்த அந்த ராஜாக்களை பற்றி இங்கே கூறுகிறது. அந்த 7 ராஜாக்கள் யார் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அது முதலாவது ராஜா யார் என்று சொன்னால், யோசேப்பு காலத்தில் இருந்த பார்வோன். இவன் முதலாவது தலை. இரண்டாவது தலை அசீரியா. இஸ்ரேல் ஜனங்களை 10 கோத்திரத்தை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போன அசீரிய ராஜா. மூன்றாவது நேபுகாத்நேச்சார் பாபிலோன். 2 கோத்திரத்தை சிறைப்பிடித்து கொண்டு போனவன். நாலாவது மேதியா பெர்சியா. 5வது கிரேட் அலெக்சாண்டர். 6வது ரோம். 7வது ஹிட்லர். இந்த 7 பேர் தான் இந்த 7 ராஜாக்கள், 7 ராஜ்யங்கள். இது 7 தலை. இந்த 7 தலை, இது பிசாசுக்கு அந்த 7 தலை ஏன் போனது என்று சொன்னால், இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மாதிரி எந்த நாடா இருந்தாலும் ஈவு இறக்கம் இல்லாம அடிச்சு எல்லா நாட்டையும் கீழ்ப்பிடித்து ஆளுன்னு சொல்லி ஐடியா கொடுத்தது யார் என்று சொன்னால் அந்த பிசாசு. அதுதான் அந்த வலு சர்ப்பம். இப்பொழுது இந்த உலகத்தை கட்டி ஆளுவதற்காக இனிமேல் இந்த 7 தலைகளும் 7 ராஜாக்களும் என்னென்னலாம் கொடுமை செய்தார்களோ அத்தனை கொடுமையும் மொத்தமாக செய்யக்கூடிய ஒரு ராஜா இனிமேல் இந்த பூமியிலே எழும்புவான். அவன்தான் மிருகம், அவன்தான் அந்தி கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 7 தலை, இந்த 10 கொம்பு என்பது 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்களுக்கும் அந்த தானியேல் காலத்தில் இருந்த 10 ராஜாக்கள், இவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தவ யாரு? இந்த வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் வானத்துல இருக்கிறத பாக்குறாங்க. அதை என்ன செய்யுது பாருங்க. வலு சர்ப்பத்தினுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக இங்கே அநேக அப்போஸ்தலர்கள் எழுப்புகிறார்கள். அவர்களுக்குள்ள இவர்களிலே 1/3 பங்கை இந்த சர்ப்பமானது, இந்த வலு சர்ப்பமானது தன்னுடைய வாளாலே இழுத்து கீழே தள்ளிவிட்டது. இதுதான் அவனுக்கு வேலை. அவனை தள்ளிடுச்சு. அடுத்த வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12:5. அகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண்பிளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுத்து விட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து குழந்தையாக இவரிடத்தில் இருக்கிறார். அப்ப இதை பார்த்தோன்னே இந்த வலு சர்ப்பத்துக்கு அந்த பிசாசுக்கு பொறுக்க முடியல. இந்த பிள்ளை எப்படியாப்பட்ட பிள்ளைனா, இருப்பு கோலால் ஆளுகை செய்யும். அதாவது 1000 வருஷ அரசாட்சியிலே இருப்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடியது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தால் இது எங்க போயிடுச்சு? தேவனுடைய சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், என்னையா திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி பேசுறீங்களே? இயேசு கிறிஸ்து தான் தெரியுமே, அவர் தான் போயிட்டாரு. இப்ப இங்க பிசாசு அங்க கொல்றதுக்காக வழி பார்க்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த காலத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால் வாசிப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 24 to 26 வருஷம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள்.
இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார், ஆனால் நம்பாதீர்கள். யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்காரு, இந்த அந்த தெருவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த அந்த சபையில பிரசங்கம் பண்ணிருக்காரு, இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னா யாருமே நம்பாதீங்க. இதுல ஏமாத்த வேலை. அவர்தான் முன்னாலே போயிட்டாரு, மேசியா வர்றது குறிச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க, ஆனா இதெல்லாம் தப்பு. இதை யோசனை வச்சுக்கிட்டு தான் இந்த இயேசு கிறிஸ்துவை கொல்லணும், இந்த குழந்தையை கொல்லணும்னு சொல்லிட்டு தேடுறா பிசாசு. ஆனா அது ஏற்கனவே சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப வெளிப்படுத்தல் 6வது வசனம், ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள், அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இங்கதான் அவங்களுக்கு பெரிய சந்தேகம். இயேசுவை ஏத்துக்கிட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க, இயேசு கிறிஸ்து மேல போயிட்டா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரேலை விட்டு போட்டு ஓடுறாங்களே, வனாந்தரத்துக்கு ஏன் ஓடுறா? 13வது அதிகாரம் 16ல இருந்து 18 வசனம். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலேயாவது ஒரு முத்திரையை பெறும் படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறோம் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. பாருங்க, இங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது, இயேசு கிறிஸ்துடைய நாள் வராது. இயேசு கிறிஸ்துவின் நாள்ல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப இந்த கேட்டின் மகன் ஆகிய இந்த அந்தி கிறிஸ்து வந்து விட்டார். இப்ப இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை கீழே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க வந்து விட்ட உடனே இந்த அந்தி கிறிஸ்து என்ன சொல்றான்? அவன் வந்து இந்த முத்திரையை நீ தரித்துக் கொள்ள வேண்டும், நீ இல்லைன்னா நீ விற்க முடியாது, நீ வாங்க முடியாது, நீ சுரூபத்தை வணங்கணும், நீ சுரூபத்தை வணங்கல, இந்த இதெல்லாம் வணங்கலைன்னா உனக்கு கொல்லத்தக்கதான அதிகாரமா அதுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி அவர்கள் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவர்கள் அங்கே இருக்க முடியாம அங்கே இருந்து இவர்கள் குடிபெயர்ந்து வனாந்தரத்துக்கு போகிறார்கள். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 1 to 5, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்றினை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். பூமியில ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போட முடியாத அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த முத்திரைகளை உடைத்த உடனே 1வது முத்திரை, 2வது முத்திரை, 3ஆம் முத்திரை, 5 முத்திரைகள் வரைக்கும் இங்க உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்ட உடனே அங்க பாருங்க, ஒருவரை கொலை செய்வதற்கும் பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படிக்கும் ஒரு கடினமான காலம். இது மிகவும் வேதனையான காலம். இங்கதான் உபத்திரவ காலம் துவங்குகிறது. இந்த உபத்திரவ காலத்தை தப்பிப்பதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இஸ்ரவேலை விட்டுட்டு எருசலேமை விட்டுட்டு அங்க போறாங்க. எவ்வளவு நாள் போறாங்க? 1260 நாள் அளவும் வனாந்தரத்துல போஷிப்பிக்க அவளுக்கு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அது என்ன? 1260 நாள். இந்த 1260 நாள் என்பது 3.5 வருடங்கள். சரி, இங்க இருந்து அவங்க போயிடுறாங்களே, அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னா அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். 3வது, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்க ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரேலை விட்டுட்டு 1260 நாள் இங்க இருந்து போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. இந்த 1260 நாளும் அங்க பாக்கி அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாரும் போகல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு
தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக எலியாவையும் ஏனோக்கையும் அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக அந்த 1260 நாள் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த 1260 நாள் என்பது நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. பாருங்க, இங்க திடீர்னு இங்க எப்படி நடந்துட்டு இருக்கு, இங்க உடனே என்ன வந்துருது, வானத்துல மிகாயேலும் அவனுடைய தூதர்களுக்கும் அங்க வலுசற்பமும் வலுசற்பத்தினுடைய தூதர்களுக்கும் யுத்தம் வந்துருச்சு. இப்ப நம்ம யோசிக்கணும், எதுக்காக இந்த மிகாயேல் இங்க வந்த, யார் இந்த மிகாயேல்? இந்த மிகாயேலை பற்றி வேதம் என்ன சொல்லுது வாசிப்போம். தானியேல் 12வது அதிகாரம் 1வது வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக, யார் ஜனத்தின் புத்திரருக்காக? இஸ்ரவேல் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்களும் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இந்த மிகாயேல் யார் என்று சொன்னால், மிகாயேல் இஸ்ரவேல் ஜனத்துக்காக நிற்கிற பெரிய அதிபதி. இவன் எழும்புவான். அந்த எழும்பான்ங்கிற வார்த்தையிலேயே அவன் ஒரு போருக்காக, ஒருத்தரை விடுதலை பண்ணுவதற்காக வைராக்கியத்தோட வருகிறார் என்பதை நாம் இந்த எழும்புவான்கிற வார்த்தையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த ஆபத்து வரும், புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிறவங்க மாத்திரம் தான் அதுல தப்பிக்கப்படுவாங்க ஒரு வசனம் சொல்லுது. அப்ப இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும், இங்க என்ன அப்படி ஆபத்து வருது? வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரத்தில் 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருள் அடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. இந்த அடையாளம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தானியேல் 12வது அதிகாரம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரின் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இங்க ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். அப்படி என்ன நமக்கு அங்க பெரிய ஆபத்து வரப்போகிறதுனா, வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 1 to 6 வாசிங்க. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் 1 சந்திரனில் 1 நட்சத்திரங்கள் 3 சேதப்பட்டது. அவற்றில் 3/3 இருள் அடைந்தது. பகலிலும் 3/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படி ஆயிற்று. 13வது வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வரை கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினாலே பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப பாருங்க, இந்த ஆபத்து வரும்னு அங்க சொல்லி இருக்கு இல்லையா, ஆபத்துகள் அங்கே வரப்போகிறது. அது ஐயோ ஐயோ ஐயோ. அப்போ 3 ஆபத்து என்று அதை குறிக்கிறது. அந்த 3 ஆபத்தை குறித்து அடுத்த இதுல பார்க்கலாம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 8வது வசனம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியில் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியில் இருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டிக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளிலே தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இவர் இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா
அவர்கள் மரணத்தை சாவை தேடியும் அவர்கள் அதை காணாதிருந்தால் அப்ப அவங்க சாவை தேடுறாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்கல, அதை கண்டுபிடிக்க முடியாது, வரல, அவங்களுக்கு அந்த சாவு வரல, அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்ப இப்படி ஆபத்து வரக்கூடிய காலத்துல இவங்க அங்க இருக்க மாட்டாம அங்கே இருந்து ஓடி விடுகிறார்கள். அடுத்தது வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 8வது வசனம். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிட்டு. இத பாருங்க, இங்க நல்லா நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப வானத்துல மிகாயேலும் அவனுடைய தூதர்களுக்கும் வலு சர்ப்பத்தினுடைய அதனுடைய தூதர்களுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டை நடந்து என்ன ஆகுதுன்னா, அவன் பூமியிலே விழத்தறதுக்கு கீழே தள்ளுகிறாங்க. அடுத்த ஒரு காரியம், அவர்கள் இருந்த இடமும் காணாமல் போய்விட்டது. அப்படின்னா இது இந்த மிகாயேல் சண்டை நடந்துருச்சுங்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, இந்த ஒரு பிளானட் காணப்போகும், இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பிளானட் காணப்போகும். அப்படி காணா போகிற நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால், அங்க மிகாயேலுக்கும் வலு சர்ப்பத்துக்கு சண்டை வந்து அவரும் அந்த அங்க இருந்த அந்த தூதர்களும் தரைக்கு வந்துட்டாங்க. அந்த வலு சர்ப்பம் தரைக்கு வந்துருச்சு, பூமியில வந்துருச்சு. இங்க தரையில விழ தள்ளப்பட்டது. அந்த அந்த பிளானட்டும் காணா போச்சு. இப்படியா காணா போச்சு, என்ப பேனா தொலைஞ்ச மாதிரி புஸ்தகம் காணா போன மாதிரி சொல்றீங்களே அப்படின்னா, இன்னைக்கு அந்த காலத்துல இதெல்லாம் பிரசங்கம் பண்ணும் போது பெரிய அபூர்வமா இருந்தது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பூமியில எத்தனை பூமி போனாலும் ஒரு பாதை மாதிரி பிளாக் ஹோலுக்குள்ள போச்சுன்னா அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் காணா போச்சு, அவ்வளவுதான், ஒரு பூமியா காணா போச்சு. அது பின்னால வருது, வெளிப்படுத்துற விஷயத்து பூமி காணப்படாம போயிட்டுன்னு வருது. அப்ப இந்த எத்தனை பிளானட் ஆனாலும் காணா போறதுக்கு தேவன் அங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. மனிதனுடைய அறிவோ, மனிதனுடைய விஞ்ஞானமோ, மனிதனுடைய இங்க பாவமோ அது ஒன்னா அவருக்கு முன்னால நினைக்க முடியாது. அதனால அவர் அவ்வளவு பெரியவர். இருந்த இடமும் தள்ளப்படாமல் போயிட்டு, இருந்த இடமும் காணப்படாமல் போயிட்டு. இப்போ ஒரு சந்தேகம், என்னையா ஏற்கனவே வெட்டி தள்ளியாச்சு ஐயா, அப்புறம் எப்படியா இப்ப பழையபடி எங்க பூமிக்கு வர? இங்க ஒரு தப்பாக புரிந்து கொள்ளுதல் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை வாசிப்போம். ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இங்க தரைன்னு தான் சொல்லியிருக்கே தவிர பூமி என்று சொல்லவில்லை. அது நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தரை என்பது எங்கே இருக்கிறது? எல்லா பிளானட்ஸ்லயும் தரை இருக்கு. அப்ப அந்த தரையில கீழே விழ வெட்ட தள்ளப்பட்டான். அது எந்த தரை தெரியாது. எப்ப தெரியும்? அது காணா போன பிறகு நமக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல இருந்துதான் இப்ப பூமியிலே விழ தள்ளப்பட்டான். அது நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்துற விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. இங்க பாருங்க, தெளிவா இருக்கு பாருங்க. அங்க தரையிலே விழ தள்ளப்பட்டதுன்னு இருக்கு, இங்க பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்ப பூமியிலே இவங்க விழ தள்ளப்பட்டார் என்பதுக்கு தெளிவான ஆதாரம் இங்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பூமியில விழுந்துட்டான். வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்கினார்கள். பாருங்க, அப்ப இந்த அந்த மிகாயேல் தோன்றுனானே, அவன் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதவன்லாம் நம்ம விடுதலையாக்கப்பட்டாங்க அப்படின்னு அங்க ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இங்க இந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் ஜீவ புஸ்தகம்னா என்ன? முதல்ல அதே நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. ஜீவ புஸ்தகம் அப்படின்னா நீதிமான்களுடைய பெயர் பட்டியல். அப்ப நீதிமான்களுடைய பெயர் பட்டியல்ல பேரு நீதிமான எப்ப ஆகிறோம்?
ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அப்படி ஞானஸ்தானம் பெறும்போது, ஞானஸ்நானம் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பெயர் நீதிமானுடைய பெயர் பட்டியலில் எழுதப்படுகிறது. அந்த பெயர் பட்டியல் கொண்ட புத்தகம் தான் ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் எல்லாம் என்ன செய்யறான், இங்க இந்த 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த விக்கிரகத்தையும் இந்த சொரூபத்தையும் வணங்கினார்கள். அப்படின்னா என்ன, இவங்க எல்லாம் நரகத்துக்கு, எரி நரகத்துக்கு, பாலும் அக்னி கடலுக்கு போக போறாங்கன்னு அர்த்தம். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாக்கி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப இங்க குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசு பூமியிலே தாழ தள்ளப்பட்டு போனான். தள்ளப்பட்டா என்ன, இப்ப என்ன அவங்களுக்கு, இப்ப இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்முடைய சகோதரரை குறித்தோ அங்க பொழுதன்னைக்கும் போய் பிராது சொல்லிக்கிட்டே இருந்தானே, இந்த எப்படி பண்ணிருக்கான், இவனை போய் நீ ஆசீர்வதிக்கிற, இந்த இடத்துல இவன் ஆக்கிரமம் பண்ணானே, இவனுக்கு போய் நீ ஆசீர்வாதம் கொடுக்குற, இவங்களுக்கெல்லாம் நீ வேலி அடைச்சிருக்கிறீரு, இவருக்கு போய் வேலி அடைச்சிருக்கிறீரு, இவங்களாம் இப்படி ஆக்கிரமம் பண்ணாங்களே, இப்படி பொழுதன்னைக்கு பிராது பண்றவன் அங்க வானத்துல இருந்து கீழே தரைக்கு தள்ளப்பட்டா. இனிமேல் போய் பிராது பண்ண முடியுமா? முடியாது. அதுக்குதான் விஷயம். இவன் சாப்டர் கிளாஸ். அப்ப என்னாச்சு, தேவனுடைய ராஜ்யம் அங்க வந்துருச்சு. பிசாசு எதிராளி நமக்கு அங்க போய் ஒண்ணும் பேச முடியாது. அதுதான் இங்க தெளிவா கீழே தள்ளப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன நடந்தது, அங்க அவங்களுக்கு என்ன, அப்படி அவங்களுக்கு தண்டனை, அப்படி என்ன அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு, ஆபத்து வந்துச்சு. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 10வது வசனம், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தாலே கொல்லுகிறவன் பட்டயத்தாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இது பாருங்க, கிறிஸ்தவன் சொன்னோனே அவனை கொலை பண்ண போறான். பட்டயத்தால கொல்றவே பட்டயத்தால கொல்லப்படணும். இவ்வளவு கடினமான காலமாக இங்க இருக்கிறதுனால இவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியினாலும் அவர் ரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியினாலும் இவர்கள் அந்த பிசாசை இவர்கள் ஜெயிக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 12-13வது வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்தவர் கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இது ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஆபத்து காலத்துல வர்றதுதான் இவங்க அந்த சாட்சியின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலும் அவனை ஜெயிக்கிறார்கள். அடுத்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12, 13, 14. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுசற்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இங்கதான் முக்கியமான காரியங்கள் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, அந்த ஆண் பிள்ளையை பிறகு அவர் இருப்பு போல ஆளுகை செய்யறவரு, அது ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவரை ஒண்ணுமே செய்ய முடியல. இப்ப என்ன செய்யுது, அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்துறது. யார் அந்த ஸ்திரீ? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இது துன்பப்படுத்துகிறது. பாருங்க, கடைசி வரைக்கும் விடுறானான்னு பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது அழிச்சு தீர்த்தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். இப்ப இவன் என்ன செய்யறான்? 14வது வருஷம், ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி
பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்க, ஒரு காலம் 1 வருஷம், காலங்கள் 2 வருஷம், 1 + 2 3, அரை காலம் அரை வருஷம், 3½ வருஷம். இவ பழையபடி வனாந்தரத்துக்கு, முதல்ல வனாந்தரத்துக்கு போறான், இப்ப 2ஆம் தடவை வனாந்தரத்துக்கு போறான். வனாந்தரத்துக்கு ஏன் போறான்னா நீங்க வாட்சி பாருங்க, லூக்கா 21வது அதிகாரம் 20வது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். பாருங்க, இப்ப எருசலேம் சேனைகளால சூழப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூதாவில இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் இவைகளே. இந்த 3½ வருஷம் இங்க எருசலேம் சூழ பகைவர்களால் அங்கே சூழப்பட்டிருக்கிறது. அவங்க சிதறடிக்கப்படுவார்கள், அவருடைய பெண்கள் அவமானப்படுவார்கள், பாதி பேர் அங்க சிறையாக்கி கொண்டு போவார்கள். இப்படி எல்லாம் வேதத்துல இருக்கு. அப்ப மீதி இருக்கிறவர்களை இவர் அக்னியை போல பட்சிக்கிறது போல இவங்களை புடமிட்டு அவர்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரில் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரில் மேலே நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் மேல் ஆணையிட கேட்டேன். இங்க நம்ம தெளிவாக இங்க சொல்லுகிறது, அந்த ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் எப்ப இது நிறைவேறும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வல்லமை முழுவதுமாக சிதறடிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வல்லமை சிதறடிக்க ஆரம்பித்து விட்டது. இன்றைக்குமே இஸ்ரவேல் ஜனங்கள் யார்கிட்டையுமே அடி வாங்கினதில்லை. எங்களிடத்திலே அயர்ன் டோம் இருக்கிறது, எங்களிடத்துல பலவிதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது என்று சொல்லி மார்தட்டி கொண்டு இருந்தவர்கள் இன்னைக்கு என்ன நடக்குது? அவர்களுடைய அயர்ன் டோம்ஸ் எல்லாம் காணா போச்சு. அவர்கள் பூரா அவருடைய சிதறடித்தல் ஆரம்பித்து விட்டது. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டது 100க்கு 100 ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வல்லமை சிதறடிக்க ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்கள் சிதறடிப்பு முடிவு பெறும்போது, இது முடிவுன்னு ஒன்று இருக்கு, அது எப்ப முடிவு வரப்போது தெரியும். அந்த முடிவு ஆனா பயங்கரமா இருக்கும். அந்த முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் அங்க ஜனங்கள் அங்க சூழ இருந்து இவர்களை சுத்தமா தீத்தர்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒலிவ மலை மேலே தன்னுடைய காலை வைப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒலிவ மலை மேலே கால் வைத்த உடனேயே இந்த ஒலிவ மலை கிழக்கு மேற்காக நேராக வெடிப்பு உண்டாகி நடுவுல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். அந்த பள்ளத்தாக்கிலே இவர்கள் தப்பித்து ஓடி பிழைப்பார்கள். அப்ப எப்பொழுது இது நிறைவேறுகிறது என்று சொன்னால், இவ்விதமாக அது நிறைவேறுகிறது. அதை பற்றி இன்னும் வேத வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி இன்னும் நிறைய இருக்கு. எப்படி எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். அது எந்த கொம்பு வருது, 4 கொம்பு வருது, 4 தொழிலாளர்கள் வர்றாங்க சரிப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் பின்பாக பார்ப்போம். இப்பொழுது இந்த பதிவுல மாற்றம் இந்த 12வது அதிகாரத்தை மாத்திரம் தெளிவாக பார்ப்போம். இந்த 12வது அதிகாரத்தில் அடுத்தது வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னால ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. இந்த தப்பிச்சு போறாங்க இல்லையா, இந்த தப்பிச்சு போறதுக்கு 2 பெருங்கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ ஒரு கழுகுல பெரிய கழுக வந்து அவங்க கழுகுல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் தூக்கிட்டு போவா அப்படின்னா அது இல்லை அர்த்தம். இதையே நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அது நாரையின் கழுகு சட்டைன்னு சொல்லி சகரியாவில் பார்க்கிறோம். அது அது அக்கிரமக்காரியினுடையது. இங்கே இந்த பெரும் கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு பெரிய பிளைட் அங்கே வரப்போகிறது இவர்கள் தப்பிக்க வைப்பதற்காக. அத்தனை ஜனங்களையும் உள்ளே அப்படியே ஏற்றி, கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க, அத்தனை ஏற்றி இவங்க கொண்டுட்டு போறாங்க. அப்படி கொண்டுட்டு போனாலும் இந்த ஜனங்கள் விடாமல் அந்த பிளைட்டை அடிச்சு நொறுக்கி கீழே சின்னபடமாக்கணும்னு நினைச்சிட்டு இவங்க ஏதோ ஒன்று அங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தையே அவளுக்கு பின்னால ஊற்றி விட்டது. நதி போன்ற அப்படின்னா இவங்க தரிசனத்துல பாக்குறாங்க ஒரு நதி போன்ற அப்படின்னா. ஆனா இவங்க நதி போன்ற அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு மிசைலை வச்சு அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு மிசைல் அந்த பிளைட்டை அடிச்சு கீழே தள்ளுறதுக்காக பிளைட்டை அடிக்கிறாங்க அது மிசைல். ஆனா அதை சேதப்படுத்தல. ஏன்னா தேவன் நியமித்து தான் நடக்கணும், நியமிக்காது எப்படி நடக்கும்? அவங்க தப்பிச்சு போயிடறாங்க, இது பூமியில விழுந்துருது. அப்ப இவ்விதமாக அவர்கள் தப்பிக்கப்பட்டு போயிட்டாங்க. கடைசியில பாருங்களேன், அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இப்ப இவளுக்கு ஒரு பெரிய தோல்வி. என்ன தோல்வி? அந்த குழந்தைய கொல்லணும்னு பார்த்தா முடியாம போச்சு. இந்த பெண்ணை கொல்லணும், அந்த ஸ்திரியை கொல்லணும் அப்படின்னு பார்த்தா முடியாம போச்சு. இப்ப பயங்கரமான கோபத்துல இந்த இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை வச்சிருக்க மற்ற ஜாதிகளுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்படின்னா இது புறஜாதிகளாகிய நம்ம மேல யுத்தம் பண்றதுக்கு கடும் கோபத்தோட நம்ம கிட்ட இது வரப்போகுது. இதுதான் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தினுடைய முழுவதுமான தெளிவான இத விளக்கம். தயவு செய்து இந்த ஆழ்ந்த சத்தியங்களை நீங்க கேட்கறது மாத்திரமல்ல, இதை கேட்டு இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அனைவருக்கும் இது உங்களுக்கு ஒரு ஊழியமாக இருக்கட்டும், அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்க. ஏன்னா இதெல்லாம் ரகசியங்கள், வெளிப்படையான பயங்கர ரகசியங்கள். இந்த ரகசியங்கள் எல்லாத்துக்கும் பரவட்டும். நீங்க செய்யுங்க, அது உங்களுக்கு ஒரு ஊழியம். அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.